ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம். இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏந்துகிற தேவனாகவே இருக்கிறார். நம் எந்த இடத்தில் விழுந்து கிடக்கிறோமோ, எந்த சூழ்நிலையின் நிமித்தம் எழும்ப முடியாமல் யாருடைய கரமாவது நம்மளை தூக்குமா என்று எதிர்பார்த்து இருக்கிற நேரத்தில் நம்முடைய கர்த்தராகிய கரம் நம்மளை தூக்கிவிட போகிறது. தூக்கி விடுகிற கரம் தூக்கி விட்டு அப்படியே செல்ல போவதில்லை, நம்மளை சுமக்க போகிறார். சுமக்கிற தேவன் எந்த பிரச்சனையில் நாம் விழுந்து கிடந்தோமோ, நம்மளை யாராவது சுமப்பார்களோ என்று எதிர்பார்த்திருந்தோமோ, அந்த இடத்தில் ஏந்தி நம்மளை சுமந்து அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறார். அப்ப ஏந்துகிற தேவனும் அவர்தான், சுமக்கிற தேவனும் அவர்தான், தப்புவிக்கிற தேவனும் அவர்தான். ஏனென்றால் அவர் நம்மளை ஏந்தி விட்டால் யாருமே நம்மளை ஏந்த தேவையில்லை. அவர் நம்மளை சுமந்து விட்டால் யாருமே சுமக்க தேவையில்லை. அவர் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டால், நம்மளை தப்பித்து விட்டால், அந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தர விடுதலை தான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.